ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு துபாய் vlogல மதியானத்துலேருந்து நைட் உள்ளது பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் டே 1 மால் போன vlog ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் பார்க்காதவங்க. இப்போ நாங்கள் லஞ்ச் சாப்பிட ஜபர் பாய் பிரியாணி ரெஸ்டாரண்ட்க்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே போகிறதுக்கு நம்ம கார்லேயுமே போகலாம். ஆனால் மெட்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லி மெட்ரோ ட்ரெயினில் பாதி தூரம் போனோம். மெட்ரோவில் போகும்போது நமக்கு மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும் நம்ம துபாயில். ஸோ மெட்ரோ போகும்போதே அந்த வியூ எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் மலேசியாவில் இருந்தோம். அங்கே நான் மெட்ரோ போயிருக்கோம். அங்கேயுமே நல்லா இருக்கும். ஸோ இங்கேயும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்ட்டு நாங்கள் மெட்ரோவில் போனோம். நாங்கள் மெட்ரோவில் போகிற வழியிலே நமக்கு ஆக்சுவலாக எங்கேருந்து பார்த்தாலுமே அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் எல்லாம் மெயினான அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே தெரியும். மெட்ரோவில் போகும்போது ஃப்ரேம், துபாய் ஃப்ரேம், அதுக்கப்புறம் ஃபியூச்சர் மியூசியம் இதெல்லாமே நல்லா பார்த்தோம். Train is Center Point. The next station is World Trade Center. இப்போ நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துருச்சு. இறங்கியாச்சு. உள்ளே மெட்ரோ ஸ்டேஷன் பார்க்க இப்படி தான் இருக்கும். நல்ல ஏர்போர்ட் மாதிரியே இருந்தது. ரொம்ப நீட்டாகவும் இருந்தது. அப்புறம் துபாய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃபான கண்ட்ரி தான். நாங்கள் ஃபஸ்ட்டு டாக்ஸியில் போகலான்னு சொல்லி ஒரு சைடு நின்னோம். அங்கே லாங்கான டிஸ்டன்ஸ்க்கு தான் டாக்ஸி நிறுத்தினாங்க. ஆக்சுவலாக டாக்ஸி அங்கே சீப்பு தான். பட் என்ன பிரச்சனைனா நமக்கு நினச்ச நேரம் டக்குன்னு கிடைக்காது. ஆப்பில் நாங்கள் புக் பண்ணியே போனோம். அது ரொம்ப நமக்கு சீக்கிரம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம போகிறது நமக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஆப்பில் புக் பண்ணி போகும்போது நிறைய கார் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கே துபாயில் கார் நல்ல காஸ்ட்லியான கார்லாம் கூட நம்ம ரெண்ட்டில் நம்ம புக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இப்போ பசங்க ஜெட்லேக்கில் இருக்கானுங்க. அதனால யூஎஸ்லேருந்து வந்ததுனால அவனுங்களுக்கு ஜெட்லேக் இருந்துச்சு, தூங்கிட்டானுங்க. ஸோ நமக்கு கையில் ஸ்ட்ராலர் இருக்கு. சின்ன பசங்களை கூட்டிகிட்டு போனோன்னா ஸ்ட்ராலர் இருக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவனுங்க நாங்கள் ட்ராவல் ரெஸ்டாரண்ட் வர வரைக்கும் நல்லாவே தூங்கிட்டானுங்க. லோகன்லாம் ஃபுல் டே அப்பப்போ தூங்கிட்டு தான் இருந்தான். எங்கே பார்த்தாலுமே வேப்ப மரம் இருந்துச்சு துபாயில். எனக்கு அது நான் லாஸ்ட் வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். எனக்கு அது ஆச்சரியமாகவும் இருந்தது. சென்டர்லலாம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் மரம், வேப்ப மரம், டேட்ஸ் மரம், வேப்ப மரம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் ரெஸ்டாரண்ட்க்கு வந்துட்டோம். ஜபர் பாய் பிரியாணிக்கு. துபாய் போகிறோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணும்போது அவங்களோட இன்டர்வியூஸ்லாம் காட்டுச்சு. நான் முன்னாடியே அவங்களோட வீடியோ 1-2 பார்த்துருக்கேன். பட் எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூஸ்லாம் பார்த்துட்டு தான் அந்த அண்ணாவோட வீடியோ ஃபுல்லாக நிறைய பார்த்தேன். எனக்கு அவங்களோட பேச்சு பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி அவங்க செஞ்சு காட்டுற விதம், எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம்லாம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி, அப்புறம் பிரியாணி ரொம்ப ஃபேமஸ்னோன்னே என்னோட ஃப்ரெண்டுமே சொல்லியிருந்தாங்க. அவங்க அங்கே சென்னையில் இருக்கும்போது அங்கே அவங்கள்ட்ட தான் மீட் எல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சரி, எங்களுக்கு அன்னைக்கு டைம் இருந்ததுனால நாங்கள் போய் ட்ரை பண்ணோம். நாங்கள் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65 இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது அந்த அண்ணாவே ரிவ்யூவில் சொன்னது சிக்கன் 65 ட்ரை பண்ண சொல்லி. உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் யூஎஸில் சாப்பிடும்போது ஹைதராபாத் ஸ்டைலில் தான் நமக்கு கிடைக்கும். சவுத் இண்டியன் ஸ்டைலில் நாங்கள் சாப்பிடும்போது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் நாங்கள் சவுத் இண்டியன் பிரியாணி அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். ஃப்ளஷ் எல்லாமே உண்மையிலே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சிக்கன் 65 மசாலாவும் ரொம்ப அது ஒரு யுனிக்கான மசாலா டேஸ்ட்டாக எனக்கு இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவங்க ரெஸ்டாரண்ட்டில் அவங்க சேனல்லேருந்து ரிவ்யூலாம் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டாக கிளம்பும்போது அந்த அண்ணாவை பார்த்தோம். அவங்களுக்கு கூட தெரியாது நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோன்றது. அப்புறம் நாங்கள் அவங்கள மீட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா அவங்கள அந்த அண்ணா ரொம்ப ஒரு சாஃப்டாக பேசினாங்க. நல்லா எல்லார்கிட்டையுமே சகஜமாக பேசினாங்க. ரொம்பவே கைண்டாகவும் பேசினாங்க. ஸோ அவங்கள மீட் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
நாங்க வந்து அங்க ஃபுட்டு சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டு, குவான்டிட்டியும் சரி ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்தது. ஏன்னா வந்து நாங்க பிசினஸ் அந்த டவுன் டவுன் கிட்ட இருந்தோம். அங்க கம்பேர் பண்ணும்போது இந்த பிரைஸும் வந்து எங்களுக்கு வந்து சீப்பா தான் தெரிஞ்சது. குவான்டிட்டியுமே நல்லாவே இருந்தது. நாங்க வந்து தாராளமாவே சாப்பிட்டோம். நான் எடுத்துட்டு போய் லஞ்ச் திரும்பவும் வந்து ரூம்ல வச்சுமே நாங்க சாப்பிட்டோம். ஸோ அந்த அளவுக்கு குவான்டிட்டியும் இருந்துச்சு. ப்ரைஸுமே ரீசனபிளா எங்களுக்கு தெரிஞ்சது. பட் அங்க வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா நெறைய கடையெல்லாம் இருக்கும். அதனால அங்க வந்து மேபி எப்படி தெரியுதுன்னு தெரியல. பட் எங்களுக்கு வந்து பிசினஸ் பேல இருந்து நாங்க வந்து அங்க போய் சாப்பிடும்போது எங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஓகேவா இருந்தது. வேணும்ட்டு இவங்களே செய்யட்டும், 2 மாசமா ட்ரைனிங் எடுத்துட்டு நம்மளே கூட இருந்து கற்றுக் கொடுக்கணுமா அப்படின்ட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து நேராக இங்கே வந்து நம்ம பிரியாணியை சாப்பிட்டு அப்புறம் நம்ம ஊருக்கு போகிறாங்க. சின்ன திருச்சி ஓகே 2 மாதம் ஜாலியாக இருக்க போகிறாங்க. அந்த என்ன சொல்கிறதுனா பச்சை பசுமையில். வெல்கம். சாப்பிட்டு இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு. அங்கே வந்து வெயில் ஜாஸ்தி. அதனால வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து இந்த மாதிரி ஏசி இதில் வந்து இருக்கும், க்ளோஸ்டாக ஏசி இதில் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். கேப் வந்தோடனே நாங்கள் வந்து கிளம்பி போயிட்டோம். லோகன் வந்து அங்கே தூங்கினவன் தான், எந்திரிக்கவே இல்லை அந்த ட்ராவலில் தூங்கினவன். அதனால் வீட்டில் போய் தான் நான் வந்து சாப்பாடு கொடுத்தேன். ஸோ அதனால குழந்தைங்க வந்து நம்ம சின்ன பிள்ளைங்களை கையில் வச்சுருந்தோன்னா ஸ்ட்ராலர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங்க்கு மேலே வந்து வெளியில் போகலான்ட்டு நாங்கள் புக் பண்ணியிருந்த வீட்டுக்கே போயிட்டோம். நாங்கள் தங்கியிருந்த வீட்டுக்கு கீழே இருக்க கிராசரி ஷாப் இது. நாங்கள் வந்து ஃபுட்டெல்லாம் வாங்கும்போதே எங்களுக்கு வந்து ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க. நம்ம பிரியாணி ஆர்டர் பண்ணாலே அது கூட வந்து கத்திரிக்காய் கோஸ்து அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டுமே வரும். அது இல்லாமல் அதுக்கப்புறம் ரெடி பண்ண ஸ்வீட்டு கூட அந்த அண்ணா வந்து எங்களுக்கு டேஸ்ட்டுக்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஃபிரினி அப்படின்னு சொன்னாங்க. ரவையில் இருந்தது ஸ்வீட்டு, நல்லா இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து எனக்கு வந்து நல்லா சாப்பிட பிடிக்கும். அது அங்கே வந்து சாப்பிட்டது வந்து உண்மையிலே வந்து நல்லா இருந்துச்சு. அவங்களோட பிரியாணி யூனிக்கான ஸ்டைலாக இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஸோ பசங்க சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சேன். கொஞ்சம் நேரம் நல்லா தூங்கிட்டு நானும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஈவினிங்க்கு மேலே கிளம்பி போனோம். இப்போ நாங்கள் ரெடி ஆகிட்டு டவுன் டவுனுக்கு வந்துட்டோம். பூஜ் கலிஃபாவில் வந்து வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ வந்து நடக்கும். ஈவினிங் 6லேருந்து 11 o'clock வரைக்கும் எவ்ரி ½ an hour வந்து அந்த ஷோ நடக்கும். நாங்கள் அங்கே ஈவினிங் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுலேயே 3 ஷோ பார்த்தோம். அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அங்கே வந்து ஷோஸ் வந்து நடக்கும். ஸோ இதை சுற்றி வந்து லைட்டிங்ஸ்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து அதை அப்படியே நடந்துகிட்டே பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைம் வந்து பூஜ் கலிஃபாவில் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்டெப்ஸும் இருக்கும். அதே மாதிரி வந்து ஸ்ட்ராலர் வீல் சேருக்கெலாம் வந்து அந்த ஸ்லைடு ஆப்ஷனுமே இருக்கும், நம்ம ஸ்மூத்தாக வந்து நடந்து வர்றதுக்கு. ஸோ அங்கே வந்து நைட்டு பார்க்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இடத்துட்ட இருந்து அந்த வியூ வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு.
நான் லாஸ்ட்டாக போஸ்ட் பண்ண விலாகில் வந்து மால்லேருந்து இந்த வியூ வந்து நான் காட்டியிருப்பேன், ஃபவுண்டைன் ஷோக்கு நடக்கிற அந்த வியூ. ஸோ இப்போ வந்து நைட்டு பூஜ் கலிஃபாக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து நிற்கிறோம். ஸோ இங்கே தான் வந்து அந்த ஷோ நடக்கும். வாட்டர் ஃபவுண்டைன் ஷோ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க வந்து மியூசிக் போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த தண்ணிலாம் வந்து மூவ் பண்ணது. ஸோ நாங்கள் வந்து 3 தடவை பார்த்தோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஈவினிங் டைம் வந்து இங்கே கண்டிப்பாக நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நல்லாவே இருக்கும். பசங்க வந்து நல்லா தூங்குனனால ஈவினிங் நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து அந்த பூஜ் கலிஃபாக்கு கீழே வந்து உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அந்த லான்லையுமே நம்ம உட்காந்துட்டு சென்டரில் உட்காந்து சுற்றி பார்த்தா ரொம்ப லைட்டிங்ஸோட நல்லா இருந்துச்சு. நேரில் பார்க்க எனக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த கேமராவில் எவ்வளோ தெரியுதுன்னு தெரில, பட் ஆனால் நேரில் பார்க்க இன்னும் நல்லா பிரைட்டாக நல்லா இருந்தது. இப்போ வந்து நெக்ஸ்ட் ஷோவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து மேலே கொஞ்சம் நடந்து நம்ம ஹைட்லேருந்தும் பார்க்கலாம். ஸோ அந்த வியூ இது. அப்படியே சுற்றி நடந்துட்டு நாங்கள் வந்து ஃபுட் கோர்ட் வந்து போயிட்டுருந்தோம். அங்கே தான் வந்து நைட் வந்து டின்னர் சாப்பிட்லான்ட்டு நாங்கள் அங்கே இருக்கிற ஃபுட் கோர்ட்கே நாங்கள் போயிட்டுருந்தோம். எங்கே போகணும் தெரியல, போய் தான் பார்க்க.
நான் வந்து ஃபலாஃபல் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. ஃபலாஃபல் வந்து நமக்கு கொண்டக்கடலையில் அரைச்சி வெள்ளை கொண்டக்கடலையில் அரைச்சி செய்வாங்க கட்லெட் மாதிரி, நல்லாயிருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபலாஃபல். ப்ரைஸுமே வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. நல்லா இருக்கா? இது வந்து பாண்டா எக்ஸ்பிரஸில் வந்து ஆர்டர் பண்ண ஃபுட்டு. சிக்கன் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்ப்ரிங் ரோல் இதெல்லாம். நல்லாக்கா பே பண்ணி சேர்த்து சாப்பிடாது. நாங்கள் டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு வெளியில் நடந்து வரும்போது இன்னொரு வந்து ஷோ, இது வந்து லாஸ்ட்டு ஷோ. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பினோம். அங்கேருந்து கேப் புக் பண்ணி நாங்கள் வந்து கிளம்பினோம். இங்கே வந்து எவ்வளோ நைட்டு வந்து நம்ம லேட் ஆனாலும் சரி நமக்கு ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவோம். நாங்கள் த்ரூ அவுட் ட்ரிப்பு வந்து நாங்கள் அப்படி தான் ஃபீல் பண்ணோம். ரொம்பவே சேஃபான கண்ட்ரி. அங்கே உள்ள மசூதியும் பார்க்க ரொம்ப அப்படி பேலஸ் மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு.